ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாடகியுடன் வந்து நம்மளோட ரவி மோகன் வந்து கை கோர்த்துட்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதற்கு வந்து நம்மளோட ரவி மோகனோட ஒய்ஃபான ஆர்த்தி வந்து இப்போ வந்து ஒரு போஸ்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ மெட்டீரியலில் பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் ஜெயம் ரவி வந்து அவரோட பேரை வந்து ரவி மோகன் அப்படின்ட்டு மாற்றிக்கினார். ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஆர்த்தியை வந்து போன வருடம் செப்டம்பர் மாதத்தில் வந்து டைவர்ஸ் கொடுக்குறதா வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார். ஸோ இது வந்து தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கப்பலாக இருந்தவங்களுக்கு இந்த ஒரு டிசிஷனா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக இருந்தாங்க. ஸோ அவர்கள் விவாகரத்து குறித்து வந்து பாடகி கெனிஷா என்பவர் தான் காரணம் அப்படின்ட்டு வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து சர்ச்சை வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அவர்கள் வந்து அதை வந்து ஸோ அஃபிஷியலாக வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க 2 பேர் தரப்புலேருந்து மறுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட தயாரிப்பாளரான ஐஸ்வரி கணேஷோட மகள் திருமண நிகழ்ச்சியில் வந்து நம்மளோட ரவி மோகன் மற்றும் கெனிஷா அவர்கள் வந்து ஜோடியாக கைகோர்த்து வந்து அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து உறுதி செஞ்சுட்டாங்க. இதில் இப்போ வந்து நம்மளோட ஆர்த்தி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அறிக்கை மாரி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது, 1 வருடமாக என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நான் எந்த ஒரு பதிலும் கூறாமல் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து உலகம் கூர்ந்து கவனித்து உண்மை வேறு என்பதை வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிந்திருப்பீங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து ரவி மோகனோட முன்னாள் மனைவி அப்படின்ட்டு யாரும் என்னை கூப்பிட வேணாம். ஏன்னா வந்து இன்னும் வந்து சட்டப்படி வந்து எனக்கு வந்து இன்னும் டைவர்ஸ் கிடைக்கல. ஸோ இனிமேல் அப்படி கூப்பிடாதீங்க. மேலும் வந்து ஒரு அப்பா வந்து ரவி மோகன் வந்து அவங்களோட மகன்களை வந்து ரொம்பவே தவிக்க விட்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு பண உதவி இருக்கிறோம் அண்ட் 2 பேர் சேர்ந்து கட்டின வீட்டை கூட வந்து பேங்க் மூலமாக வந்து காலி செய்யுங்க அப்படின்ட்டு வந்து அறிக்கை கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இந்த ஒரு அறிக்கை விட்டதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல்